திமுக, அதிமுக, தாவேகா ஜனநாயக சக்தியாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பீடு செய்கிறது. உங்க மொழியில் நீங்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் மொழி எங்கள் ரொம்ப எளிதான ஒரு பரபரப்பான செய்திக்கு நீங்க சொல்றீங்க. நாங்க நல்ல எந்த இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்ல 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 எந்த நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட இல்ல இல்ல நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவார்த்தம் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு இயக்கமும். அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதே போன்று தாவேகா ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அளிக்கிற ஆதரவு அமைப்பாக கூடி அரசியலாக எடுத்த முடிவு. அது தயவல்ல. நாங்கள் எப்பொழுதுமே தயவு என்று சொல்வதில்லை. எங்கள் அரசியல் கடமை அது. எங்கள் தயவு யாருக்கும் தேவையில்லை. நாங்கள் எப்பொழுதும் தனித்து விட முடியாது. 100 ஆண்டுகளில் தேர்தல் அரசியல் தோற்றுக் கொண்டிருக்க இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். எங்களால் தனித்தும் நிற்க முடியும். கம்யூனிஸ்டுகள் மட்டுமே களம் காண முடியும். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் தெருக்களில் ஒலிக்கும். தெருக்களையே நாடாளுமன்றமாக கூட்டும் கொள்கையோ கோட்பாடோ அமைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே உழைக்கும் மக்கள் இருக்கிற வரை, கருத்தால் கரத்தால் சிந்திக்கிற மக்கள் இருக்கிற வரை, நல்லறிஞர்கள் இருக்கிற வரை இந்த மண்ணில் தமிழ் குரல் நல்லுலகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களை யாரும் தனித்து விட முடியாது. எங்களின் உறுதியும் அடித்தளமும் உழைக்கும் மக்கள். அவர்கள் கோரிக்கையோடு நாங்கள் பிணைந்திருக்கிற காலம் வரை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் செவியில் துவங்கி நாடாளுகிற பிரதமர் செவி வரை. இல்லை, இந்திய கூட்டணியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்தியா உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பன்முக நாடு. இந்த பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை காப்பதில் தான் தேசத்தின் எதிர்காலம் அடைந்திருக்கிறது. எனவே மதச்சார்பின்மையை காக்கிற அந்த விழுமிய அரசியல் கொள்கை கோட்பாடுகளுக்காக இடதுசாரிகள் முன்னிலும் களமாடுவோம், குரல் எழுப்புவோம். அதுதான் தேசத்தின் எதிர்காலம். இதை தவிர பிஜேபி மேலே எங்களுக்கு என்ன பகை இருக்கு? தனிப்பட்ட முறையில் வெறுப்போ பகையோ எங்களுக்கு ஏதும் இல்லை. இந்த பன்முகத்தை சிதைக்க கூடாது என்பதற்காக தான் பிஜேபி எதிர்த்து நாங்கள் களமாடுவோம். அந்த வகையில் இது எங்கள் கொள்கை. சமரசம் செய்யாமல் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை இது. எனவே இதற்காக நாங்கள் நாளை மறுதினம் வருகிற காலங்களில் களமாடுவோம். இந்த கொள்கையை ஏற்கிறவர்கள், அத்துடன் தமிழக நலன், உழைப்பாளி மக்களின் நலன் என்று, எளிய மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் என்று எங்களுடன் நெருங்குகிற அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் களமாடுவோம். இல்ல கடந்த சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் பிரதமரை சந்திக்கிற பொழுது ஏன் சந்தித்தோம், எதற்காக சந்தித்தோம், சந்தித்தனுடைய பொருள் என்ன என்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் மறுக்கவிடாத தூண் பத்திரிகை, ஊடகங்கள். இவை இல்லை என்றால் ஜனநாயகம் பொருளற்று போய்விடும். எனவே அந்த வகையில் ஊடகங்களை சந்திக்க வேண்டும், பத்திரிகை அன்பர்களை சந்திக்க வேண்டும், பிரதமரை சந்தித்ததனுடைய காரணங்களை விளக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது.
இல்லை எங்கள் நிலை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.